வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரமேஷ். இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரமேஷ் டாக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் யூனிட் 1ல் இருக்கிற முக்கியமான ஒரு டாபிக் சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு டாபிக். டிஎன்பிஎஸ்சியில் ரெகுலராக இதில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்மளோட ரீசனிங் பவர், லாஜிக்கல் திங்கிங், சயின்ஸை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இதோட சிலபஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. சரி, வாங்க டாபிக் உள்ள போகலாம். ஸோ சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் நாலேஜ் அப்படின்றது என்னென்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷனை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒரு அப்சர்வேஷன் மூலமாகவும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாகவும் வர நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ் பண்ணுறது தான் என்னென்னா சயின்டிஃபிக் நாலேஜ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஒன்று அப்ஜெக்டிவிட்டி, ரெண்டாவது வெரிஃபையபிலிட்டி, மூணாவது ரிலையபிலிட்டி, நாலாவது யூனிவர்சாலிட்டி. ஸோ அப்ஜெக்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா, இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணதாக இருக்கும். நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் பேஸ் பண்ணது இல்லாமல் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். வெரிஃபையபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, இதில் இருக்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட கரெக்ட்னஸை செக் பண்ணிக்க முடியும். அதான் வெரிஃபையபிலிட்டி. ரிலையபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, கன்சிஸ்டண்ட்டாக இந்த ரிசல்ட்ஸ் சிமிலரான இன்னொரு கண்டிஷனில் வைக்கும்போது அது அகைன் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா அப்படின்றது தான் ரிலையபிலிட்டி. யூனிவர்சாலிட்டி அப்படின்றது என்னென்னா, ஸோ டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட்டுக்கும் இது சூட் ஆகுதா இல்லையா அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா இது. ஸோ இதுதான் பேசிக்காக சயின்டிஃபிக் நாலேஜ்ன்றது இதுதான். சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது என்னென்னா, நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறோம், எப்படி இந்த ப்ராப்ளத்தை திங்க் பண்ணுறோம் அப்படின்றத தான் சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் எதெல்லாம் எம்பசைஸ் பண்ணோம் அப்படின்னா, ரேஷ்னல் திங்கிங், ஓப்பன் மைண்டட்னஸ், க்யூரியாசிட்டி, ஸ்கெப்டிசிசம், ப்ரிசிஷன். ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது பார்த்திங்கன்னா எம்பசைஸ் பண்ணும். ஸோ ரேஷ்னல் திங்கிங் அப்படின்னும் போது லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுறது. நம்ம ஒரு கன்க்ளூஷனை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது அதை பற்றி யோசிக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரேஷ்னல் திங்கிங். ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னா என்னென்னா, நியூ ஐடியாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்குமா, நம்மளோட வியூஸை எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியுதா அப்படின்றது தான் ஓப்பன் மைண்டட்னஸ். க்யூரியாசிட்டி அப்படின்றது என்னென்னா, நம்ம நடக்கிற நம்ம வேர்ல்டில் நடக்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு அதுக்கான ஒரு டிசைர் நமக்கு இருக்கா, அதுக்கான ஒரு வில்லிங்னஸ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றது தான் க்யூரியாசிட்டி. ஸ்கெப்டிசிசம் அப்படின்றது என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற கிளைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஏற்கனவே இருக்கிற கிளைம்ஸை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான எவிடன்ஸ் இருக்கா அப்படின்றது நம்ம சர்ச் பண்ணுறது, அந்த கொஸ்டின் பண்ணுறோம்ல, அந்த கிளைம்ஸை கொஸ்டின் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஸ்கெப்டிசிசம். ப்ரிசிஷன் அப்படின்றது என்னென்னா, அந்த அக்யூரசி எந்த அளவுக்கு அந்த அப்சர்வேஷன் அக்யூரஸியாக இருக்குது, அந்த மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன். ஓகேங்களா. ஸோ இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவிட்டி, இன்டலெக்சுவல் ஆனஸ்டி, சஸ்பெண்டட் ஜட்ஜ்மெண்ட், ரெஸ்பெக்ட் ஃபார் எவிடன்ஸ், willingness to change opinions based on the new evidence. ஸோ அது கரெக்டான அந்த ஹானஸ்ட்டாக நம்ம அதை ஜட்ஜ்மெண்ட் நம்ம ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணியும் கரெக்டாக அதுக்கான சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோமா, நம்ம வில்லிங்னஸ் இருக்கா, நமக்கு நம்மளோட வியூஸை பேஸ்ட் அந்த ஃபேக்ட்ஸ் படியும் எவிடன்ஸ் படியும் நம்மளால் ஏற்றுக்க முடியுதா அப்படின்றது தான் இதனுடைய மெயின் டாபிக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இதில் ரேஷ்னலிசம் அண்ட் சயின்டிஃபிக் திங்கிங். ரேஷ்னலிசம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு அப்ரோச், ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நாலேஜுக்கு ஃபிலாசபிக்கலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரேஷ்னலிசம். ஸோ தமிழில் சொல்லணும்னா பகுத்தறிவாதம்னு சொல்லுவோம். ஸோ இதோட லாஜிக்கலாக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோம், எப்படி சிஸ்டமேட்டிக்கலாக திங்க் பண்ணுறோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இது ரேஷ்னலிசம் சொல்லுவோம். ஸோ மெயினாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் நமக்கு யூஸ் ஆகும்னா சயின்டிஃபிக் என்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் இந்த ரேஷ்னலிசம் மெயினாக யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ரேஷ்னலிஸ்ட் அப்ரோச் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டோட க்ரோத் எடுத்துப்பாங்க. அந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி டைம் பை டைம் அந்த பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றது பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ரேஷ்னலிசம். ரேதர் தென் நம்மளோட பிலீஃப், நம்மளோட அசம்ஷன் இல்லைனா சூப்பர்ஸ்டிஷன் படி இல்லாமல்
ப்ராப்பரான ஒரு அப்சர்வேஷன் வந்து கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷனலிசம். திங்கிங் வித் ரேஷனலிசம் அப்படின்றது என்னன்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்டூடெண்ட் வந்து ஒரு வாட்டர் வந்து பாயில் பண்ணால், அதாவது அதை ஹீட் பண்ணுச்சுன்னா அது வந்து பாயில் ஆகுது அப்படின்றது வந்து கற்றுக்கிறாருன்னா, ஃப்யூச்சரில் வந்து அதே மாதிரி இப்போ மில்க் வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து பாயில் ஆகும் அப்படின்றத வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து லிங்க் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் வித் ரேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திங்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னு இருக்குது, கிரியேட்டிவ் திங்கிங் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் இருக்குது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்றது என்னென்னா, எது வந்து நம்ம அந்த பிலீஃப், நமக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், இல்லைனா நம்ம பாஸ்டில் வந்து நடந்த விஷயங்கள், அதனால் வந்து நம்ம ஒரு சர்டன் திங்ஸ் வந்து இப்படி தான் நடக்குது அப்படின்ட்டு நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும். அந்த பிலீஃப் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்றத வந்து பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு நியூஸ் வந்து நம்ம பற்றி படிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரி வந்து இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு என்ன சோர்ஸ், அந்த டிஸ்கவரிக்கான சோர்ஸ் வந்து கரெக்டா, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக எதாவது எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கா, அதோட குவாலிட்டி ஆஃப் த ரிசர்ச் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பற்றி அசஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னும்போது திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ். அதாவது யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ஸ்டெப்ஸு இல்லைனா ஒரு திங்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறத யூஸ்ஃபுல்லாக பண்ணுற வகையில் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்டிவில் வந்து திங்க் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது, அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படிலாம் டிஃப்ரெண்ட் வகையில் வந்து அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து அது சார்ட் அவுட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து விஷுவலாக ஒரு டயக்ராம் போட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம், இல்லைன்னா அல்ஜிப்ரிக்கா ஈக்குவேஷன் மூலமாகவோ, இல்லைன்னா ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ் மூலமாகவோ எப்படி வந்து அதை சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் திங்கிங். லாஜிக்கல் திங்கிங். ஸோ லாஜிக்கல் திங்கிங் அப்படின்றது என்னென்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து நம்ம வந்து ஒரு பேட்டர்ன், ஒரு ரேஷ்னலாக வந்து பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். மெயினாக வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து நம்ம அந்த ரீசனிங் வந்து பண்ணுறோமா, ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து நம்ம வந்து இருக்கிறோமா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாமெட்ரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, அதுக்கான ரெலவெண்ட்டான தியரம்ஸ்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம்ல, அது மூலமாக வந்து நம்ம லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷன் வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா மெமரி அண்ட் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ரிட்டென்ஷன் சொல்லுவோம். ரிட்டென்ஷன் அப்படின்றது என்னென்னா, ஒரு மெட்டீரியல் நம்ம படிக்கிறோம் அப்படின்றத வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் திரும்பி வந்து ரிமெம்பர் பண்ண முடியுதா இல்லையா, அதுதான் வந்து ரிட்டென்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம லாங் டேர்ம் லேர்னிங்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நம்ம கற்றுக்கிட்ட அந்த நாலேஜை வந்து ரியல் டைமில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ரிட்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள் வந்து படிக்கிறாரு. லாஸ்ட் மந்த் ஒரு பீரியாடிக் டேபிள் படிக்கிறாருன்னா, அவரால் வந்து அதில் என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிஸ்ட்ரி லேப்லேயோ இல்லை ஒரு டெஸ்ட் பண்ணும்போது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த ரிட்டென்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி என்னென்ன ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோமோ ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சராக வந்து அதை வந்து அலைன் பண்ணுறது, அதுதான் வந்து கன்சாலிடேஷன். ஸோ ஸ்ட்ரென்தன் த யூஷுவல் அந்த பாத்வேவை வந்து இருக்கிற அந்த ரிட்டைனான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளோவில் வந்து அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி வர்றது தான் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிந்தசிஸ் பற்றி படிக்கிறோம் அப்படின்னும் போது இனிஷியலாக வந்து என்ன பண்ணுவார்னா, தனித்தனியான அது ஒரு ஃபேக்டாக தான் ஞாபகம் இருக்கும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸாகவே வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் ஆகி எப்படி வந்து ஒரு லைட் வந்து எனர்ஜியாக வந்து எப்படி பிளான்ட்டில் வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்றது வந்து பற்றி கற்றுக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா கன்சாலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து ரோட் லேர்னிங் வெர்சஸ் கான்செப்சுவல் லேர்னிங். ஸோ ரோட் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா ரிப்பீட்டேஷன். ஸோ நம்ம லேர்னிங் வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, ரிப்பீட்டடாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் பண்ணுறது பேர் தான் வந்து ரோட் லேர்னிங். இதில் வந்து எக்ஸாம்பிளாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம டேபிள்ஸ்லாம் படிக்கிறோம்ல, ஸோ டேபிள்ஸ்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிறது, ஆல்ஃபபெட்ஸ் படிக்கிறது, ஓகேங்களா,
ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்ஸில் வந்து ஃபார்முலா படிக்கிறது, சயின்ஸில் ஃபார்முலாஸ் படிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோட் லேர்னிங்கோட ஒரு பார்ட்டு தான். அதை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு நம்மளோட மெமரைசேஷனுக்காக ரிப்பீட்டடாக வந்து நம்ம திரும்பி திரும்பி படித்து நம்மளோட மெமரியில் வந்து இது பண்ணுறது பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லேர்னிங் டொமைன்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேபிச்சுவல் லேர்னிங் டொமைன். ஸோ சைக்கோமோட்டர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டான்ஸிங், டிரைவிங், ரைட்டிங் ஸ்கில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைனில் வரும். ஹேபிச்சுவல் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா பிகினிங் ஸ்டேஜில் நம்ம மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ்லாம் வந்து மெமரைஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேபிச்சுவல் லேர்னிங் அப்படின்றது வரும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் சம்மரி. ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து என்ன, ஸோ இப்போ ரோட் லேர்னிங்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ரீகால் ஈஸியாக நம்மளால் ரீகால் பண்ணிக்க முடியும், அந்த நம்ம மெமரைஸ் பண்ணினா. அப்புறம் வந்து ஒரு ஃபவுண்டேஷனலாக வந்து ஒரு நாலேஜுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிமிட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அதை எப்படி அப்ளை பண்ணுறது நமக்கு வந்து தெரியாமல் இருக்கிறது. ஸோ கிரிட்டிக்கலாக நம்மளால் வந்து திங்க் பண்ணாமல் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இதெல்லாம் தான் வந்து ரோட் லேர்னிங்கோட லிமிட்டேஷன்ஸ். ஓகேங்களா. கான்செப்சுவல் லேர்னிங். ஸோ கான்செப்சுவல் லேர்னிங்னும் போது எப்படி வந்து அந்த கான்செப்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கற்றுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவல் லேர்னிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஏன் ஒரு விஷயம் நடக்குது, ஏன் வந்து அதனால் அதோட ரீசன் என்ன, ஸோ அதோட அவுட்கம் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக வந்து லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவல் லேர்ன். இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணது, ரேதர் தேன் மெமரைசேஷன் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அந்த டாப்பிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவல் லேர்னிங். ஓகேங்களா. இதில் வந்து எதை எம்பசைஸ் பண்ணுது, இந்த கான்செப்சுவல் லேர்னிங் வந்து எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசான ஒரு நியூ சுச்சுவேஷனில் வந்து அந்த நம்ம கற்றுக்கிட்ட அந்த நாலேஜ் இருக்குல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கான்செப்டை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம்ல, அதை ஒரு நியூ சுச்சுவேஷனுக்கு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் மெயினாக வந்து இந்த கான்செப்சுவல் லேர்னிங் வந்து எம்பசைஸ் பண்ணுது. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த ரோட் லேர்னிங் பார்த்திங்கன்னா அது வந்து டீச்சர் சென்ட்ரிக் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்சுவல் லேர்னிங் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் சென்டர்ட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே வந்து அந்த கான்செப்டை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு அவங்களே வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஸோ சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரோட்டாக வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிவ் ப்ராசஸ். உங்களோட மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான எஃபோர்ட்டுமே போடாமல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கே பண்ணாமல் அதை எப்படி ரோட் லேர்னிங் பண்ணுறது, எப்படி வந்து ரிப்பீட்டடான ஒரு லேர்னிங் மூலமாக வந்து மெமரைஸ் பண்ணுறதுன்னு தான் ரோட் லேர்னிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ப்ராசஸ். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுதான் வந்து இது ஒரு கான்செப்ட். அப்ளிகேஷன் வெர்சஸ் ரீகால். ஸோ அப்ளிகேஷன் போது நீங்கள் வந்து கான்செப்சுவல் லேர்னிங்கில் வந்து ஒரு நியூ சுச்சுவேஷனுக்கு வந்து நீங்கள் படித்ததை வந்து அப்ளை பண்ண முடியும். பட் ரோட் லேர்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீகால் தான் பண்ண முடியும். நீங்கள் ஒரு ஆக்சுவலாக ஒரு ஃபேக்டாக தான் படிச்சிருப்பீங்க, அதை பற்றி பெருசான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. லிமிடேஷன்ஸ். கான்செப்சுவல் லேர்னிங்கில் வந்து என்னென்ன மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்குன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது அது ஏன் அந்த இன்ஃபர்மேஷன் எதனால் அதுக்கு வந்து வந்தது, அதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச்லாம் நடந்திருக்கா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி தான் அதை அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இது வந்து ஒரு டைம் கன்சூமிங்கான ப்ராசஸ். ப்ளஸ் உங்களுக்கு வந்து என்ன தான் இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து வேணும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் சரி, அதை வந்து ஒரு நியூ சுச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கும் சரி ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதுதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல வந்து ரோட் லேர்னிங்க்கும் கான்செப்சுவல் லேர்னிங்க்கும் இருக்கிற முக்கியமான டிஃப்ரென்சஸ். ஸோ நம்ம வந்து வேறு இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் என்ன மாதிரிலாம் வந்து இது ரிலேட்டடான சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் நாலேஜ் ரிலேட்டடாக என்னென்ன ஆக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேருவோட விஷனே பார்த்திங்கன்னா அவர் வந்து இஸ் அ ஸ்ட்ராங் அட்வொகேட் ஃபார் சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் சயின்டிஃபிக் நாலேஜ். அதுதான் வந்து இந்தியாவோட ஒரு மாடர்னைஸ்டு ஸ்டேட் எடுத்துகிட்டு போகும் அப்படின்றது அவரோட மெயினோட அப்ரோச்.
ஓகேங்களா. அவரோட விஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ஒர்க் மாரி இருந்துச்சு. நம்மளோட இந்தியன் எஜுகேஷனல் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஒர்க்குக்கே பார்த்தீங்கன்னா. இத தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்திரா காந்தி 1976ல ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து ஆட் பண்ணும்போது, ஆர்டிக்கிள் 51ஏல எச் அப்படின்ற ஒரு அ செக்ஷன்ல, அதாவது ஒரு அந்த ஒன் ஆஃப் த 10 ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, "இட் ஷல் பி த டியூட்டி ஆஃப் எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரிஃபார்ம்." ஸோ இந்த சயின்டிஃபிக் டெம்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிட்டிசனோட ஒரு டியூட்டி. அதை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கணும். வித் ஹியூமனிசமோட ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அண்ட் ரீஃபார்ம். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட அவங்க வந்து அப்ரோச் பண்ணணும். அதை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு நேரோட விஷயம் தான். இந்திரா காந்தி மூலமாக கான்ஸ்டியூஷனுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸாக வந்து அமர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51ஏல ஜேன்னு ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா, டு ஸ்ட்ரைவ் டுவார்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் என்டிட்டி. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு முன்னிலையில் வந்து நிற்கணும். எல்லா இண்டிவிஜுவலும் வந்து நம்ம வந்து ஒரு கலெக்டிவாக வந்து இந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ணணும் அப்படின்றத வந்து என்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்காகனா, ஒரு டெவலப்மெண்ட், ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் சயின்டிஃபிக் இன்னோவேஷனில் இந்தியா வந்து ஒரு லீடிங் கண்ட்ரியாக வந்து இருக்கணும்னா, எல்லா சிட்டிசனும் வந்து கலெக்டிவாக வந்து எஃபோர்ட் போட்டால் தான் முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஸோ எவல்யூஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பிரின்சிபல்ஸ், பாலிசிஸ் வந்து சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கும் வந்து நிறைய எவல்யூஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா 1958 சயின்டிஃபிக் பாலிசி ரெசல்யூஷன். இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பசைஸ் பண்ணுறது, சயின்டிஃபிக் ரிசர்ச்சை வந்து ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எம்பசைஸ் பண்ணுறது தான் இதோடைய மெயின் அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1983ல டெக்னாலஜி பாலிசி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கணும். சயின்டிஃபிக்காக வந்து இருக்கிற இதில் நம்ம செல்ஃப் ரிலையண்ட்டாக இன்னொரு கண்ட்ரியை வந்து டிபெண்ட் பண்ணாமல் நம்மளே நமக்கான ரிசர்ச்சஸ் எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2003 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிசி, அதில் வந்து எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நாலேஜ் பேஸ்டு எக்கானமியாக நம்ம வந்து மாறணும். ஃபோக்கஸ்ட் ஆன் டெவலப்டு ஸ்கில்டு சயின்டிஃபிக்காக ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் பேஸ்டு எக்கனாமியாக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2013ல் வந்து சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசி அப்படின்ற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சயின்ஸ் பேஸ்டு ஆண்டர்ப்ரனர்ஷிப். வெறும் நம்ம வந்து நம்மளோட செக்டார்ஸ் வந்து நார்மல் ஒரு ஆண்டர்ப்ரனரோ இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக் பேஸ்டாக வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப் இருக்கணும் அப்படின்றத வந்து எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020ல் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பாலிசி, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டகிரேட்டட் வித் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இனிஷியேட்டிவ். ஸோ ஒரு டிஜிட்டலாக வந்து நம்ம கண்ட்ரியை வந்து எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம், அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நிறைய வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ கூட ரீசெண்டாக வந்து 2020யோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை பற்றி எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட திங்கிங் வந்து ரேஷ்னலாக இருக்கணும், என்கொயரி பேஸ்டு லேர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இது இல்லாமல் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009லேயும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குவாலிட்டியான ஒரு எஜுகேஷனை வந்து இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து ஒரு சயின்டிஃபிக் திங்கிங்கை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும். அப்படி ப்ரமோட் பண்ணால் தான் நம்மளோட எஜுகேஷன் வந்து பேசிக் லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த சில்ட்ரன் மூலமாக தான் நம்மளோட கண்ட்ரிக்கான அந்த சயின்டிஃபிக் இது வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்லையுமே வந்து அதை தான் எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் 2005லேயும் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் லிட்ரஸி அண்ட் ரேஷனல் திங்கிங்கை வந்து எம்பசைஸ் பண்ண சொல்லி தான் அந்த கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கைட்லைன்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து ஒரு சயின்டிஃபிக் எஜுகேஷனை வந்து ப்ரொமோட் பண்ணணும், எப்படி டீச்சர்ஸை வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தடாலஜியில் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்க எப்படி ட்ரைன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து நிறைய வந்து ரிசர்ச் பேஸ்டு ஓரியன்டேஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா.
ஸோ லேர்னிங் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல் லேர்னிங். மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கிடைக்கிற நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எக்ஸிஸ்டிங் நாலேஜ் கூட எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணுறது, ஓகேங்களா? அதை வந்து லாங் டேர்முக்கு வந்து எப்படி வந்து ரிட்டென்ஷன் பண்ணுறது, எப்படி வந்து காம்ப்ரஹென்சிவாக வந்து நம்ம லாங் டேர்முக்கு வந்து அதை வந்து டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது, அதெல்லாம் பற்றி நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா ஆல்ரெடி நம்ம கற்றுருக்க அந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜை வந்து என்ன பண்ணுறதுன்னா ஒரு புதுசான புதுசான ஒரு விஷயத்துக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ எசென்ஷியல் ஸ்கில் அப்படின்றது என்னென்னா கிரிட்டிக்கல் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அடாப்டேஷன். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம், இல்லைனா ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அதை எப்படி அடாப்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் சொல்லுவாங்க. அடுத்த அதில் அந்த லேர்னிங்லேயே வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங். இதை வந்து நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம்னா முன்னாடியே வந்து கான்செப்சுவல் லேர்னிங்கில் வந்து பார்த்துருப்போம். ஸோ என்னென்னா இது வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கும், ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு ப்ராசஸ் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான கான்செப்ட், இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். இது இந்த ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்ற கான்செப்டை வந்து யார் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருப்பா அப்படின்னா ஜீன் ஜாக்கஸ் ரூசோ அப்படின்றவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக இருக்கணும், ஒரு குரூப் டிஸ்கஷன் வந்து இருந்துச்சுன்னா அந்த ஆக்டிவ் லேர்னிங்கிறது வந்து டெவலப் ஆகும், ஓகேங்களா? இன்ட்ராக்டிவாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாக வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதுலேயே வந்து இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஸோ கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலாக அவங்க வந்து ஒரு டீம் ஒர்க் மூலமாக எப்படி வந்து என்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்க முடியும், ஒரு கொலாபரேட்டிவான ஒரு டீம் ஒர்க் மூலமாக எப்படிலாம் வந்து கற்றுக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. பிளெண்டட் லேர்னிங். பிளெண்டட் லேர்னிங் அப்படின்றது என்னென்னா ஒரு காம்பினேஷன், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு லேர்னிங்க்கும் அப்புறம் ஐசிடி என்ஹான்ஸ்டு இ லேர்னிங்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் லேர்னிங். இதில் வந்து நிறைய டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது, நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது, லேர்னிங் மெத்தடாலஜிஸ் நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் பண்ணி அதான் பிளெண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ கம்பைன் பண்ணி அதை வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் லேர்னிங் சொல்கிறாங்க. ஸோ டொமைன்ஸ், லேர்னிங் டொமைன்ஸில் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைன், டான்ஸிங், டிரைவிங், ரைட்டிங், இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைன். ஸ்கில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்கில்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் கோஆர்டினேஷன் ஸ்கில்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேர்னிங் டொமைன்ஸ்லாம் வர்றது தான். லேர்னிங்கில் தியரிஸ் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஐடியாவை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டிமுலஸை வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணுவாங்க, ஓகேங்களா? வெவ்வேறு சுச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுறது, அந்த சப்ஜெக்டை வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் பண்ண வைக்கிறது, அதுக்காக வந்து யூஸ் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவாங்க. இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டிமுலஸை வந்து அந்த சிச்சுவேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைக் பண்ணுற மாதிரி அதை வந்து மாற்றுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லேர்னிங் பை இன்சைட். இதை யார் இந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டால்ட் அப்படின்றவர் தான் இந்த கான்செப்டை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சடனாக வந்து உங்களுக்கு ஒரு தோணும், சடனாக ஒரு ரியலைசேஷன் ஆகும். இந்த யுஃபோரியா மூமெண்ட்லாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்மளோட கிளாஸஸில் வந்து படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒன்று சடனாக ஒரு ரியலைஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா லேர்னிங் பை இன்சைட், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ப்ராப்ளம் சால்விங்கு, காக்னிட்டிவ் ப்ராசஸ்ஸு, இதில் வந்து மென்டல் ப்ராசஸிங், ஒரு லேர்னிங்கில் எப்படி வந்து மென்டல் ப்ராசஸிங் வந்து நம்ம இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அதை வந்து மெயினாக சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சயின்டிஃபிக் நாலேஜ், ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ நாலேஜ் அப்படின்றது என்னென்னா ஒரு அக்யூரசி, எந்த அளவுக்கு நம்ம வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் வந்து அக்யூரேட்டாக வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம்னா அது மூலமாக எந்த அளவுக்கு நம்ம சயின்டிஃபிக் நாலேஜை வந்து ஒரு அக்யூரேட்டாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் மெயினாக. இது எப்படின்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறது தான். வெரிஃபிகேஷன், இப்போ இன்னொருத்தர் வந்து அந்த லேர்னிங் வந்து பண்ணுறாங்கனாலும் அதை வந்து அது வந்து வெரிஃபையபிளாக தான் இருக்கும். அதுதான் இதோட பியூட்டியே, சயின்டிஃபிக் நாலேஜோட பியூட்டியே அதுதான். சயின்டிஃபிக் ஆட்டிடியூட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லியராக வந்து பண்ணோம் அதே சிமிலர் ஸ்ட்ரக்சரில் ஓப்பன் மைண்டட்னஸ் தான் இருக்கும். அதாவது நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு எவிடன்ஸோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக்டோ வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியும்னா அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுற வில்லிங்னஸ் இருக்கணும், கிரிட்டிக்கலாக திங்கிங் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும். ஸோ ஒரு
ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்னா அதுக்கான கிளைம்ஸ் என்ன, லாஜிக்கலான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் என்ன, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சயின்டிஃபிக் லேர்னிங்கில் மூலமாக என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரைமரி ஸ்கில்ஸ்ன்றது என்னென்னா ஸ்கில்ஸ் எப்படி வந்து ஒரு லேர்னிங் சயின்ஸ் மூலமாக என்னென்ன கற்றுக்க முடியும், ஒரு க்ரியேட்டிவ்னஸ் என்ன, ஒரு க்யூரியாசிட்டி டெவலப் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அது எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி அதை அப்ரோச் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கில்ஸ் வந்து நம்ம சயின்டிஃபிக் லேர்னிங் மூலமாக கற்றுக்கிறது. சயின்டிஃபிக் டெம்பரோட காம்போனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரேஷ்னல் திங்கிங், ஸோ லாஜிக்கு அண்ட் எவிடன்ஸை யூஸ் பண்ணி எப்படி கன்க்ளூஷன்ஸ் ட்ரா பண்ணுறது, அதை எப்படி வந்து ஏன் வந்து அந்த கொஸ்டின் வந்து எதுக்காக வந்து ரைஸ் ஆகிருக்கு, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறது. எவிடன்ஸ் பேஸ்டு அப்ரோச், ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்து பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாமல் அதுக்கான எவிடன்ஸ் என்ன, அதுக்கான அப்ரோச் என்ன அப்படின்றது மூலமாக வந்து கொஸ்டின் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் டெம்பரோட காம்போனன்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எவாலுவேஷன் அண்ட் அசஸ்மெண்ட்டு. ஸோ எவாலுவேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக, ஒரு அப்சர்வேஷன் மூலமாக, ஒரு ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக அதோட அவுட்கம்ஸ் பேஸ் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் பேஸ்டு, டெஸ்ட் பேஸ்டு, அப்சர்வேஷன் பேஸ்டு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் டெக்னிக்ஸ். அப்புறம் வந்து யுனெஸ்கோ ஃப்ரேம் ஒர்க், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது ஒரு 4 பில்லர்ஸ் இருக்குது. ஒரு எஜுகேஷன் அப்படின்னா என்னென்ன இருக்கணும் அப்படின்னா லேர்னிங் டு நோ. ஸோ ஒரு லேர்னிங் டு நோ அப்படின்றது என்னென்னா நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு. லேர்னிங் டு டூ, இப்போ நம்ம வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக வந்து என்னென்ன பண்ண முடியும், பண்ண முடியாது. லேர்னிங் டு லிவ் டுகெதர், பில்டிங் சோஷியல் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சோஷியலாக வந்து இந்த ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கோஆப்ரேட்டிவ் ஒரு டீம் ஒர்க்காக பண்ணும்போது அந்த ஸ்கில்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. லேர்னிங் டு பி அப்படின்றது என்னென்னா இது வந்து பர்சனலாக வந்து ஒரு குவாலிட்டிஸ் வந்து என்ன மாதிரி குவாலிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பில்லர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசனிங்லேயே வந்து என்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் ஸ்கில், ஒரு கிரிட்டிக்கலாக நம்ம வந்து திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான சென்ட்ரல் ஸ்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இது மெயினாக இந்த லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது எங்கே இன்வெர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிரீஸ், சைனா, இந்தியா, இந்த மாதிரி இடத்துலலாம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிஸ்டாரிக்கலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலான ரீசனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ப்ராப்ளத்துக்கு வந்து சால்வ் பண்ணுறது, அப்ரோச் பண்ணுறது எல்லாமே. டிடக்டிவ் ரீசனிங். ஸோ டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றது என்னென்னா ஒரு அப்ரோச் பண்ணுறது, ஒரு லேர்னிங் வந்து பண்ணும்போது ஒரு டீட்டெயில்டாக வந்து ஃபேஸஸை வந்து பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிடக்டிவ் லேர்னிங். ஓகேங்களா? ஸோ அப்ளைங் ஜென்ரல் பிரின்சிபல் டு ஸ்பெசிஃபிக் கேசஸ். ஒரு ஜென்ரலாக நமக்கு வந்து நிறைய பிரின்சிபல்ஸ் தெரியும், அந்த தெரிஞ்ச பிரின்சிபல்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்கான கேசஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா டிடக்டிவ் ரீசனிங். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேமல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மேமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் பிளட்டட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி இப்போ ஒரு டாக் இருக்குன்னா அந்த டாகும் வந்து ஒரு மேமல் தான். ஸோ அந்த மேமல் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ். ஸோ அப்போ வந்து டாகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ம் பிளட்டட் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை நம்ம ட்ரா பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா டிடக்டிவ் ரீசனிங். ஸோ நம்ம ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்ளை பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா டிடக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங் அப்படின்றது என்னன்னா ஜென்ரல் கன்க்ளூஷன், ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயம் நடக்குது, அந்த விஷயத்தை நடக்குது, அது மூலமாக ஜென்ரலுக்கான ஒரு கன்க்ளூஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் ரீசனிங். எக்ஸாம்பிள், இப்போ வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வந்து எடுத்துப்போம். டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணும்போது என்னன்னா ஆல் டர்னிங் லெட், இப்போ ஹைட்ரோக்ளோரிக் இருக்குது, அப்புறம் வந்து ஆக்சாலிக் இல்லை சல்ஃபூரிக் ஆசிட், ஏதோ ஒரு ஆசிட் எடுத்து அந்த ப்ளூ லிட்மஸ் பேப்பரை வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரெட் ஆகும், ப்ளூ கலர் வந்து ரெட் ஆகும் ஆசிட் வந்து. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் தனித்தனியாக பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ அந்த கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்து ட்ரா பண்ணுவோம்னா அப்போனா ஆசிட் வந்து ப்ளூ லிட்மஸை ரெட்டாக மாற்றும் அப்படின்ற ஒரு ஜென்ரல் ரீசனிங் வந்து நம்ம வந்து
எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு அப்சர்வேஷன்ல இருந்து ஜென்ரலான ஒரு கன்க்ளூஷன் வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். நம்ம ப்ரீவியஸில் பார்த்ததுல வந்து டிடக்டிவ் ரீசனிங்கில் என்ன பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டிடக்டிவ்னு சொல்லுவோம். இது இண்டக்டிவ். அப்டக்டிவ் ரீசனிங்ன்றது என்னன்னா இன்கம்ப்ளீட்டாக ஒரு அப்சர்வேஷன்ஸ் இருக்குது, அதுலேருந்து சிம்பிளஸ்ட் அண்ட் மோஸ்ட் லைக்லி இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு நீங்கள் வந்து ஒரு அப்சர்வேஷன் பண்ணுறீங்க, அந்த அப்சர்வேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்சர்வேஷன் கிடையாது, ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு அப்சர்வேஷன். ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி வந்து அதுலேருந்து என்ன ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும் அப்படின்றத வந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட் கிரவுண்ட் வந்து பார்க்குறாரு ஸ்டூடெண்ட், வந்து ஒரு வெட் கிரவுண்ட் வந்து காலையில் பார்க்குறாரு. ஸோ மோஸ்ட் லைக்லி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து என்னன்னா மழை வந்து நைட் வந்து பெஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, டைரக்ட்லி அவர் வந்து டைரெக்டாக அப்சர்வ் பண்ணல, இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கலாம் அப்படின்றத வந்து அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அவராகவே வந்து ட்ரா பண்ணுறாருல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்டக்டிவ் ரீசனிங். அதாவது இது 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 மாதிரி நடந்திருக்குன்னா இது வந்து இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரும் பார்த்தீங்கன்னா, அதான் வந்து அப்டக்டிவ். நம்ம பார்க்கல, இது நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கல, பட் நடந்ததை வச்சு இது இதுவாக இருக்கலாம் அப்படின்றது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்டக்டிவ் ரீசனிங். ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட டாபிக்ஸு. ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட்டு ப்ளஸ் நம்ம சயின்டிஃபிக் டெம்பருக்கு ரிலேட்டடான ஆர்டிகிள்ஸ் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவோட 4 பில்லர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நம்ம மோஸ்ட்லி அதுக்கு ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸும் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ். இது மேஜர் ப்ராக்டிஸ் இன்வால்வ் இன் ரோட் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா ரிப்பீட்டேஷன். ஸோ இதில் இருக்க அதர் டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெப்த் சப்ஜெக்ட், கான்செப்ட்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங்கில் வராது. ஏன்னா ரோட் லேர்னிங்கிறது என்னன்னா ரிப்பீட்டடான லேர்னிங்ஸ் மூலமாக நீங்கள் கற்றுக்கிறது தான் வந்து ரோட் லேர்னிங். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வந்து த அப்ரோச் ஆஃப் லேர்னிங் டீடைல்டு ஃபேஸஸ் இஸ் கால்டு டிடக்டிவ். ஸோ டிடக்டிவ் லேர்னிங்கில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி என்ன ரீசன்னால ஒரு விஷயம் நடக்குது டிடக்டிவாக வந்து நம்ம இங்கே படிச்சிருப்போம். டீட்டெயில்டு ஃபேஸஸாக வந்து பார்க்குறது, நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான சுச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு ஃபேஸஸ்ன்னு பார்த்துருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் கான்செப்சுவல் லேர்னிங் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கனெக்ஷன்ஸை வந்து மேக் பண்ணுறது, ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன மாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குது, எப்படி நான் அந்த அப்ளை பண்ண அதாவது கற்றுக்கிட்ட நாலேஜை எப்படி நியூ சுச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணுறது, கீ பிரின்சிபல்ஸை வந்து எப்படி வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் இதில் வந்து இந்த பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரீகாலிங் கான்செப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங்கில் வந்துடும். ஸோ அது வந்து இதுக்கு வந்து அப்ளை ஆகாது. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லீட்ஸ் டு மீனிங்ஃபுல் லேர்னிங். இதில் எது வந்து மீனிங்ஃபுல் லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் லேர்னிங் தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம முன்னாடியே வந்து இந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ரோட் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா இது வந்து ஒரு பேசிவான லேர்னிங். ஏன்னா நீங்கள் வந்து எதுவுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறது இல்லை, ரிப்பீட்டடான ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மூலமாக நமக்கே அறியாமல் அந்த திங்ஸை வந்து நம்ம ரிட்டைன் பண்ணுறோம். அந்த ரிட்டென்ஷன் தான் நம்ம ஃப்யூச்சரில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிவான லேர்னிங். அடுத்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங் பற்றி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனுமே கரெக்ட் தான். மெமரைஸ் ஃபார்முலாஸ் பண்ணுறது, ரிப்பீட்டேஷன் மூலமாக மெமரைசேஷன் பண்ணுறது, நமக்கு அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தேவை கிடையாது. ஏன்னா ரிப்பீட்டடான ஒரு லேர்னிங் மூலமாக நம்ம இது பண்ணுறதுனா அண்டர்ஸ்டாண்டிங் தேவை கிடையாது. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் டு டெவலப் கான்செப்சுவல் லேர்னிங் இன் ஸ்டூடெண்ட் அப்படின்றது என்னன்னா தேர்ட் ஆப்ஷன் தான், ரீசனிங் பை கம்பேரிசன். ஸோ ஒரு கம்பேர் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து நடக்கும்போது எப்படி வந்து அதை லிங்க் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்சுவல் லேர்னிங்கோட ஒரு மெயின் எஃபெக்டிவ் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ அகைன் ரோட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரோட் லேர்னிங். இதில் வந்து 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட வருது. பேசிவான ப்ராசஸ்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேராசிட்டிக் ப்ராசஸ் லேர்னிங், அப்புறம் வந்து டீச்சர் சென்டர். இது வந்து ஆக்டிவ் லேர்னிங் கிடையாது. ஆக்டிவ் லேர்னிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கான்செப்சுவல் லேர்னிங்கில் வந்து இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா
கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ரோட் லேர்னிங். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங் கான்செப்ட் வாஸ் டெவலப்டு பை நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஜீன் ஜாக்கஸ் ரூசோ அப்படின்றவர் தான் இந்த கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருப்பார். அடுத்தது மெமரைசேஷன் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் அந்த ரெப்யூட்டேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரோட் லேர்னிங் தான் கரெக்டான இது. டான்சிங், டிரைவிங், ரைட்டிங் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைன் முன்னாடியே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் தட் ஆர் டெவலப்டு பை லேர்னிங் சயின்ஸ். இதை வந்து சயின்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ணுறதுனால என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னென்னா க்ரியேட்டிவிட்டியும் க்யூரியாசிட்டியும். இந்த 2 ஸ்கில் தான் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா 2 விஷயம், க்ரியேட்டிவிட்டி, க்யூரியாசிட்டி. ஓகேங்களா? ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து எதோட ட்ரைட் அப்படின்னா ஒரு சயின்டிஃபிக் ஆட்டிடியூடு அப்படி இருந்தால் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் மைண்டடாக இருக்க முடியும். அது கரெக்டான எவிடன்ஸோ ஒரு ஃபேக்டோ இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட வியூவிலேருந்து மாறுறதுக்கான ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ் வந்து உங்களுக்கு சயின்டிஃபிக் ஆட்டிடியூட் தான் கொடுக்கும். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த ரோட் மெமரைசேஷன்? ஓகே, இது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் ப்ராசஸ் தட் இன்வால்வ்ஸ் ரிப்பீட்டேஷன் அன்டில் சம்திங் இஸ் ரிமெம்பர்ட் வெர்பாட்டிம். ரிப்பீட்டடான ஒரு லேர்னிங் மூலமாக நம்ம எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்குமே பண்ணாமல் கற்றுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரோட் மெமரைசேஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து லேர்னிங் ஆஃப் சயின்ஸ் மெயின்லி ஹெல்ப்ஸ் அ லேர்னர் டு டெவலப். இதில் வந்து எந்த இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். ஒரு சயின்ஸ் நம்ம வந்து மெயினாக கற்றுக்குறோம் இல்லை அப்படின்னாலே அது மெயின் ரீசன் என்னென்னா ஒரு சயின்டிஃபிக்காக நம்ம ஆட்டிடியூட் இருக்கணும். நம்மளுக்கு அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் வரணுன்றதுக்காக தான் நம்ம வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா? அடுத்து டீச்சர் வந்து நம்ம முன்னாடி இது படித்தோம். ட்ரைஸ் டு டீச் எ காம்ப்ளெக்ஸ் ஐடியா வித் த ஹெல்ப் ஆஃப் த சம் ப்ளசன்ட் ஸ்டிமுலஸ் அண்ட் ஆஃப்டர் ரிப்பீட்டட் யூஸ் ஆஃப் வேரியஸ் சிச்சுவேஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி போகுது. அதுக்கான தியரி என்ன அப்படின்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவோம். ஒரு டீச்சர் வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாசிக்கலான ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்டிமுலஸை வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளாசிக்கல் கண்டிஷனிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து லேர்னிங் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அண்ட் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்னன்னா ரோட் லேர்னிங். ஏன்னா நம்ம அதில் வந்து என்ன கான்செப்ட் அதெல்லாம் வந்து நம்ம இது பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு வந்து ரிப்பீட்டடான ஒரு லேர்னிங் மூலமாக கற்றுக்குறோம். அதனால தான் ரோட் லேர்னிங் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், ஐடென்டிஃபை வேர் ரோட் லேர்னிங் கேன் பி யூஸ்ட். எங்கே இது மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் ரெஃபர்ஸ் டு என்ன அப்படின்னா யூஸ் ஆஃப் லேர்ன்ட் லாங்குவேஜ் இன் லேர்னிங் நியூ திங். ஸோ ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே நம்ம கற்றுக்கிட்ட லேர்னிங் நாலேஜை வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? அடுத்து வந்து அக்யூரஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் நாலேஜ். எப்பவுமே வந்து ஒரு சயின்டிஃபிக் நாலேஜ் எப்போ வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ரெட் லிட்மஸ் வந்து ஆசிட் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் ஒரு ப்ளூ லிட்மஸ் வந்து ஆசிட் வந்து நீங்கள் அதை வந்து ரேட் பண்ணும்போது ரெட்டாக மாறும் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். பட் அதை அப்சர்வேஷன் பண்ணும்போது தான் நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக அதை வந்து போய் பண்ணி பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அந்த நாலேஜ் வந்து என்ஹான்ஸ் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் எனேபிள்ஸ். ஸோ ஒரு குரூப் டிஸ்கஷன் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பாசிவான ஒரு லேர்னிங் வந்து இருக்காது. அந்த இடத்துல வந்து நீங்கள் ஆக்டிவாக இருப்பீங்க. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்டாக ஒரு பாயிண்ட் சொல்லும்போது நீங்கள் வந்து அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபைபிளான ஒரு எவிடன்ஸை வந்து காட்டுவீங்க. ஓகேவா? அந்த இடத்துல நடக்குது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் லேர்னிங். ஓகேவா? அப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் ப்ரொமோட்ஸ். என்ன ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா இன்ட்ராக்டிவ் இன்டர்ரிலேட்டட் எஃபெக்டிவ் லேர்னிங். ஸோ ஒரு கோஆப்ரேட்டிவ்னும் போது ஒரு இன்டர்ரிலேட்டடான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க, இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அது 2 பேரும் நாலேஜை வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். எவல்யூவேஷன் டிட்டர்மைன்ஸ். என்ன நமக்கு எவல்யூட் பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ வேல்யூ வந்து பேஸ்ட் ஆன் ஒரு அப்சர்வேஷன் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதான் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூவேஷன்லேருந்து நமக்கு கிடைக்கிறது. கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா ஒரு சோஷியல் லேர்னிங். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷனு இல்லைனா வந்து ஒரு கோஆப்ரேட்டிவாக வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோஷியலாக லேர்ன் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் தான். ஸோ பிளெண்டட் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் ட்ரெடிஷ்னல் அண்ட் ஐசிடி லேர்னிங் தான் வந்து நம்ம முன்னாடி படிச்சிருப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டட் லேர்னிங். ஸோ 4 pillars ஆஃப் த எஜுகேஷன் என்னென்ன? லேர்னிங் டு நோ, லேர்னிங் டு டூ, லேர்னிங் டு லீவ் டுகெதர், லேர்னிங் டு பி. இந்த 4 வந்து யுனெஸ்கோ வந்து செட் பண்ணது ஒரு எஜுகேஷனோட
4 பில்லர்ஸாக இருக்கணும் அப்படின்றது செட் பண்ணது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா who gave the theory of learning named as learning by insights. நம்ம இது முன்னாடியே பார்த்துருப்போம். ஜெஸ்டால்ட் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் பை இன்சைட் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் இந்த கான்செப்ட். ஒன் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கான்செப்சுவல் லேர்னிங்கோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸிங் ஆன் த அவுட்கம் ஆஃப் த லேர்னிங் ப்ராசஸ். நம்ம ஒரு லேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னா அதோட அவுட்கம் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்சுவல் லேர்னிங். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், அந்த விஷயத்தை பண்ணால் என்ன கிடைக்கும், என்ன வந்து அவுட்கம் வரும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்சுவல் லேர்னிங்கோட ஒரு அட்வான்டேஜ். அடுத்த கொஸ்டின், 2 மெயின் டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இண்டக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ஷன். ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாக ஒரு ரீசனிங் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டே டைப் தான். ஒன்று வந்து டிடக்ஷன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன். அப்புறம் வந்து எங்கே வந்து வேர் வாஸ் லாஜிக்கல் ரீசனிங் இன்வென்டட் அப்படின்னா இந்த மூணுமே கிரீஸ், இந்தியா, சைனா, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கான ஒரு இன்வென்ஷனுக்கான கண்ட்ரிஸ் தான். ஓகேவாங்களா? டேஷ் இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டி ரதர் தன் அப்சல்யூட் லாஜிக்கல் சர்டனிட்டி அப்படின்றது என்னன்னா இண்டக்ஷன். ஸோ இது வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். இண்டக்ஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதனால இது நடந்திருக்கலாம், ஒரு ப்ராபபிலிட்டி இதனால இது இருந்திருக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லாஜிக்கல் சர்டனிட்டி. அதாவது ரேதர் தென் அப்சல்யூட் லாஜிக்கல் சர்டனிட்டி பற்றி இல்லாமல் இதனால இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. டேஷ் இஸ் எ சென்டர் ஸ்கில் ஃபார் கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து திங்க் பண்ணணும் அப்படின்னா என்ன வேணும்னா லாஜிக் கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கணும், ஒரு எம்பத்தி இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் நம்ம சொல்லுவோம். அடுத்த கொஸ்டின், அன்கான்ஷியஸ் சார்ட்டிங் ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் லேர்ன்ட் ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் டைம் இஸ் கால்ட் கன்சாலிடேஷன். நம்ம இந்த பாயிண்ட் முன்னாடியே படிச்சிருப்போம். நம்ம வெவ்வேறு டைமில் வெவ்வேறு இன்ஃபர்மேஷன் வந்து படிச்சிருப்போம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருக்கும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அதை தான் என்ன சொல்லுவோம்னா கன்சாலிடேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், திங்கிங் வித் ரீசனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா லிங்கிங் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதுக்கான காசு கூட வந்து லிங்க் பண்ணி பார்க்குறது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திங்கிங் வித் ரீசனிங் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்புறம் வந்து டேஷ் இஸ் த எபிலிட்டி டு ரிமெம்பர் த மெட்டீரியல் அட் எ லேட்டர் டைம் அப்படின்றது ரிட்டென்ஷன். நம்ம இப்போது ஏற்கனவே படித்து ரிமெம்பர் பண்ணுற ஒரு ரிட்டைன் பண்ணுற இன்ஃபர்மேஷன் தான் ஃப்யூச்சரில் வந்து ரிமெம்பர் பண்ணுவோம் லேட்டர் டைம். அதுதான் என்னென்னா ரிட்டென்ஷன் சொல்கிறது. அடுத்த கொஸ்டின், ப்ளூ லிட்மஸ் பேப்பர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆசிட்ஸ் லீட் டு ஜென்ரல் லா. ஆசிட்ஸ் டர்ன் ப்ளூ, லிட்மஸ் ரெட் இஸ் கால்ட் என்ன இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ நம்ம நிறைய ஸ்பெசிஃபிக்கான கேசஸ் யூஸ் கேசஸ்லாம் வச்சு அது மூலமாக ஒரு ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டிவ் லேர்னிங் ரீசனிங். அடுத்து திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். என்னென்னா க்ரியேட்டிவாக ஒரு திங்கிங் வந்து நமக்கு இருந்தால் தான் அந்த திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போடும். அதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு வந்து எப்படி வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து திங்க் பண்ணுறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கிரியேட்டிவ் திங்கிங் சொல்லுவோம். ஸோ இப்போ நான் கீழே கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்க ஒரு கொஸ்டின்ஸு. ஓகேங்களா? ஸோ 51AHன்றது ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம். ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்ஸ் இட் எ ஃபண்டமெண்டல் டியூட்டி டு டெவலப். எதுக்காக அப்படின்றதுனா ஒரு சயின்டிஃபிக் டெம்பரையும் அப்புறம் ஹியூமனிசம், ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி, இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறது தான். ஓகேங்களா? அடுத்து வந்து அப்டக்டிவ் ரீசனிங் அப்படின்றது என்ன அப்படின்றதுனா இன்ஃபரன்ஸ் டு த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு அந்த பெஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷனுக்கான ஒரு இன்ஃபரன்ஸ் அப்படின்றது தான் அப்டக்டிவ் லேர்னிங். அப்புறம் வந்து என்இபி பற்றி கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்இபி 2020 எது எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சயின்டிஃபிக் டெம்பர் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங்கை தான் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு டாக்டர் வந்து ஒரு டயக்னைஸ் பண்ணுறாரு ஒரு டிசீஸை பேஸ்ட் ஆன் ஒரு சிம்டம்ஸ் பேஸ் பண்ணி ஒரு டிசீஸை வந்து ஒரு டயக்னைஸ் பண்ணுறாருன்னா அப்படின்னா அதுக்கு வந்து எதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும்னா ஒரு அப்டக்டிவான ரீசன். இதனால இது இருக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மார்னிங் போய் பார்க்குறாரு, லேண்ட் வந்து வெட்டாக இருக்குது அப்படின்னா நைட் வந்து ரெயின் பெஞ்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனை ட்ரா பண்ணுறதுல அதே மாதிரி தான் சிம்டம்ஸ் இந்த சிம்டம்ஸ் இருக்குன்னா இந்த டிசீஸாக இருக்கும் அப்படின்றத வந்து டாக்டர் வந்து ஒரு கன்க்ளூஷன் ட்ரா பண்ணுறாருன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அப்டக்டிவ் ரீசனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த ப்ராசஸ் ஆஃப் கனெக்டிங் நியூ லேர்னிங் வித் எக்ஸிஸ்டிங் நாலேஜ் அப்படின்றது என்னென்னா மீனிங்ஃபுல் லேர்னிங். ஸோ ஒரு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்ட அந்த நாலேஜை வந்து
ஒரு நியூ லேர்னிங் கூட வந்து உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத என்ன சொல்லுவோம்னா மீனிங்ஃபுல் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சயின்டிஃபிக் ஆட்டிடியூட். ஸோ பிளைண்ட் ஃபெய்த். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஆட்டிடியூடுக்கு வந்து ஆப்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். பிளைண்ட் ஃபெய்த் அப்படின்றது மட்டும்தான் இதுக்கு வந்து இல்லாத ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து ஆர்டி ஆக்ட் 2009 வந்து எதை ப்ரமோட் பண்ணுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு ஃப்ரெண்ட்லி, நம்ம ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லியிருப்போம், சைல்டு ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங். ஸோ அதை தான் வந்து ப்ரமோட் பண்ணுது. அப்புறம் வந்து ப்ராப்ளம் பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது வந்து எது கூட வந்து ரொம்ப க்ளோஸராக ரிலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டுவல் லேர்னிங் கூட தான் வந்து க்ளோஸராக வந்து ரிலேட் ஆகுது. ஓகேங்களா. அப்புறம் வந்து த எபிலிட்டி டு அப்ளை லேர்ன்டு நாலேஜ் லேர்ன்ட் இன் ஒன் கான்டெக்ட் டு டிஃப்ரெண்ட் கான்டெக்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங். ஸோ ஒன்றுத்தில் நம்ம கற்றுக்கிட்ட அந்த கான்செப்டை வந்து இன்னொரு சினேரியோக்கு வந்து யூஸ் பண்ணுறது, இல்லைனா டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் லேர்னிங் சொல்லுவோம். சயின்டிஃபிக் மெத்தட் பிரைமரி ரிலீஸ் ஆன் என்ன இது 4 ஆப்ஷன்ஸில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். எப்பவுமே சயின்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, அப்சர்வேஷன்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மெத்தடில் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறது. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா என்சிஎஃப் 2005 வந்து எதை எம்பசைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச் டு லேர்னிங். ஸோ ஒரு லேர்னிங்கான கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் அப்ரோச்சை தான் வந்து எம்பசைஸ் பண்ணுது. ஓகேங்களா. என்கொயரி பேஸ்டு லேர்னிங் அப்படின்றது வந்து எது கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் அண்ட் சீக்கிங் ஆன்சர்ஸ். ஸோ ஒரு என்கொயரி அப்படின்றத வந்து ஒரு டீச்சர்கிட்ட வந்து கேட்டு அவங்க மூலமாக வந்து அதை வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ட்ரா பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பேஸ்டு லேர்னிங். ஓகேங்களா. த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் ஹைப்போதிசிஸ் இன் சயின்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்டக்டிவ் ரீசனிங். ஒரு ஹைப்போதிசிஸ் வந்து ஒரு சயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து என்ன எக்ஸாம்பிள்னா அப்டக்டிவ் ரீசனிங் தான். ஓகேங்களா. அப்புறம் வந்து அடுத்த கொஸ்டின், எவிடன்ஸ் பேஸ்டு லேர்னிங் இஸ் ஆப்போசிட் டு என்னன்னா சூப்பர்ஸ்டிஷியஸ் பேஸ்டு லேர்னிங். சூப்பர்ஸ்டிஷியஸில் வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிப்போம், இதெல்லாம் தான் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக்டாக வந்து சொல்லியிருப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்ஸ்டிஷன். ஸோ ஒரு எவிடன்ஸ்ன்றது போது ஒரு விஷயம் நம்ம சொல்லும்போது அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு தேடுறதுக்கு தான் அதுக்கான ஆப்போசிட். ஓகேங்களா. த எபிலிட்டி டு கொஸ்டின் அசம்ஷன்ஸ் அண்ட் எவாலுவேட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிறது, எந்த ஒரு அசம்ஷன்ஸையும் வந்து கொஸ்டின் பண்ணுறது, அதுக்கான எவாலுவேட் பண்ணுறது, ஆர்குமெண்ட்ஸ் எவாலுவேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஓகேங்களா. இந்த கான்டெக்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸ்கஃபோல்டிங் ரெஃபர்ஸ் டு அப்படின்றது என்னன்னா டெம்பரரி சப்போர்ட் ப்ரொவைடட் டியூரிங் லேர்னிங். ஸோ ஒரு டெம்பரரியாக வந்து ஒரு லேர்ன் பண்ணும்போது ப்ரொவைட் பண்ணுற போகிற சப்போர்ட் அப்படின்னு தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கஃபோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ப்ராசஸ் ஆஃப் பியர் ரிவ்யூ. ஓகேங்களா. இன் சயின்ஸ் ஹெல்ப்ஸ் டு, இப்போ ஒரு நம்ம பண்ணுறோம், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஏதோ ஒரு பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு பேர் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு எதுக்காகனா அப்ஜெக்டிவிட்டி அண்ட் அக்யூரசி. அதுக்கான நோக்கம் என்ன, அது வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டான்றது அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம்னா பியர் ரிவ்யூ வந்து பண்ணலாம். மெட்டா காக்னிஷன் ரெஃபர்ஸ் டு அப்படின்றது என்னன்னா திங்கிங் அபவுட் திங்கிங். அதாவது ஒரு எப்படி நம்ம திங்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி திங்க் பண்ணுறது, எப்படி திங்க் பண்ணுறோன்றத பற்றி திங்க் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா மெட்டா காக்னிஷன். ஓகேங்களா. கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் பை டூயிங். ஒரு லேர்னிங் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பண்ணுறது மூலமாக அப்படின்றது என்னென்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் தான். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது மூலமாக கற்றுக்கிறீங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். ஓகேவா. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ப்ரொமோட் சயின்டிஃபிக் லிட்ரஸி. இது வந்து இதில் வந்து சயின்டிஃபிக் லிட்ரஸியை வந்து ப்ரொமோட் பண்ணோம்னா கொஸ்டின் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். ஒரு எப்பவுமே ஒரு ஃபேக்ட் சொல்கிறாங்க இல்லைனா ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா அதை பற்றி கொஸ்டின் பண்ணுறது, அதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அதுக்கான சோர்ஸ் என்னன்னு நம்ம தேடுறோம்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா சயின்டிஃபிக் லிட்ரஸின்னு சொல்லுவாங்க. த பிரின்சிபல் ஆஃப் ஃபால்சிஃபையபிலிட்டி இன் சயின்ஸ் எது அப்படின்னா தியரிஸ் வந்து நம்ம ஒரு டெஸ்டபிள் பண்ணணும், டிஸ்ப்ரூவபிளாக இருக்கணும். அதாவது அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணாமல் எல்லாமே ப்ரூவ் பண்ணுறதா தான் இருக்கணும். அதை வந்து இன்னொருத்தர் வந்து இது வந்து ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அதுதான் வந்து ஃபால்சிபிலிட்டி. கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் தியரி எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னா ஆக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நாலேஜ். ஸோ நம்ம நாலேஜை வந்து ஆக்டிவாக லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அது மூலமாக வந்து லேர்ன் பண்ணுறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட் லேர்னிங் எம்பசைஸ் பண்ணும். ஓகேங்களா. த ப்ராசஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் இன் சயின்டிஃபிக் ரிசர்ச் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெரிஃபை அண்ட் வேலிடேட் ஃபைண்டிங்ஸ். ஓகேங்களா, ஒரு வெரிஃபை பண்ணணும், அந்த ஃபைண்டிங்ஸை வந்து வேலிடேஷனும் பண்ணணும். ஓகேங்களா. டிஜிட்டல் லிட்ரஸி இந்த கான்டெக்ட் ஆஃப் சயின்டிஃபிக் லேர்னிங் எதுக்காக அப்படின்னா, கிரிட்டிக்கலி எவாலுவேட்டிங் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணுன்ட்டு கிடையாது. அந்த கிடைச்ச இன்ஃபர்மேஷனோட சோர்ஸ் வந்து கரெக்டாக, அந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக அப்படின்றத வந்து இது பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலி எவாலுவேட்டிங் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. த கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் டு லேர்ன் இஸ் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு இதில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் லேர்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ நம்ம வந்து இப்போது லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை வந்து டெவலப் பண்ணுறது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா கான்செப்ட் ஆஃப் லேர்னிங் டு லேர்ன். ஓகேங்களா. ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பர் ரிலேட்டடான கண்டென்ட்டு, அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ரேஷனலிசம்னா என்னென்னு பார்த்தோம், சயின்டிஃபிக் திங்கிங்னா என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா. டைப்ஸ் ஆஃப் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங் பார்த்துருக்கோம், கிரியேட்டிவ் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங் பார்த்துருக்கோம், மெமரி வந்து ரிட்டன்ஷன்ஸ் பார்த்துருக்கோம், கன்சாலிடேஷன் பார்த்துருக்கோம், அப்புறம் ரோட் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், கான்செப்டுவல் லேர்னிங்னா என்னென்னு பார்த்தோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருக்கோம். லேர்னிங் டொமைன்ஸில் வந்து சைக்கோமோட்டர் லேர்னிங் டொமைன் பற்றி பார்த்தோம், ஹேபிச்சுவல் லேர்னிங் டொமைன் அதை பற்றி பார்த்துருக்கோம். என்ன மாதிரி லேர்னிங் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்குது, பாசிவ் ப்ராசஸ் இருக்குது, ஆக்டிவ் லேர்னிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அது தவிர்த்து அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதெல்லாம பார்த்துருக்கோம். ப்ளஸ் இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக வந்து என்ன மாதிரி கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் அண்ட் சயின்டிஃபிக் டெம்பருக்கு என்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்திரா காந்தியோட அந்த 42nd அமெண்ட்மெண்ட் பற்றி பார்த்துருப்போம். அவங்க ஆட் பண்ண 2 ஆர்டிக்கல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கு வந்து ஆட் பண்ண ஆர்டிகல்ஸ் படி பார்த்துருப்போம். அப்புறம் டிஃப்ரெண்ட் பாலிசி ஸ்டேட்மெண்ட்ஸ் 1958லேருந்து 83, 23 2003, 2013, 20 அதுக்கான அந்த பாலிசிஸ் எல்லாமே பார்த்துருப்போம். அது தவிர்த்து நம்மளோட NEP 2020 வந்து எதை எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அதையும் பார்த்துருப்போம். RT 2009 படி பார்த்துருப்போம். அப்புறம் NCF 2005 வந்து எதை எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் வந்து சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அவங்களோட கைட்லைன்ஸ் என்ன அது இல்லாமல் நம்ம வந்து செக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் லேர்னிங் தியரிஸ் அண்ட் எஜுகேஷனல் அப்ரோச்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மீனிங்ஃபுல் லேர்னிங், ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அதெல்லாம் பார்த்துருப்போம். பிளெண்டட் லேர்னிங், கோஆப்ரேட்டிவ் லேர்னிங். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு கண்டென்ட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ப்ளஸ் அதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கண்டென்ட்ல இருந்து அந்த அவங்க கொடுத்துருக்க டாப்பிக்கு இந்த கண்டென்ட் வந்து போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் அதர் கண்டென்ட்ஸ் வந்து பெருசாக தேடுற தேவை இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி நான் எல்லா கண்டென்ட்டையும் வந்து கவர் பண்ணி தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரலான்றதையும் வந்து நான் வந்து ஒரு ப்ரெடிக்டட் ஃப்யூச்சர் கொஸ்டின்ஸையும் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் வந்து ரொம்ப உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இதுக்கு அடுத்த டாப்பிக்கான இந்த சயின்ஸில் இருக்க அடுத்த டாப்பிக்கை வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுடன் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். இந்த கண்டென்ட்டுக்கான இந்த வீடியோக்கான பிடிஎஃப்பையும் வந்து ப்ளஸ் தமிழ் வெர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.